அனைவருக்கும் வணக்கம். 11 சித்தர்களிலே தலை சிறந்தவரும் தந்தரசாலி என பெயர் பெற்றவருமாகிய எடைக்காட்டு சித்தர் பாடியருளிய அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலேயும் நம்முடைய மனங்களுடைய வீச்சுக்கு எட்டாத பல நுணுக்கங்களை எடைக்காட்டு சித்தர் சொல்லுவதை கேட்க முடிகிறது. வாருங்கள் இன்றைய பதிவிற்கு செல்லலாம். வாக்காதி ஐந்தையும் வாக்காய் தெரிந்தேனே, மாயை சம்பந்தங்கள் ஐந்தும் பொறிந்தேனே, நோக்கரும் யோகங்கள் ஐந்தும் பொறிந்தேனே, நுவலும் மற்ற 5 யோக நோக்கம் பொறிந்தேனே. 5 5ஆக சிலவற்றை விரித்துச் சொல்லுகிறார். இந்த 5 என்பவை சுலபமாக நாம் விளங்கிக் கொள்ளும்படி சொல்வதாக இருந்தால் 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 கரணங்கள் ஆகியவற்றையே இங்கே குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும். கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், வாயால் சுவைக்கிறோம் அல்லது பேசுகிறோம், சருமத்தால் தொட்டறிகிறோம், நாசியால் நுகர்கிறோம். இப்படி 5 விதமான காரியங்களையும் செய்து இந்த உலகத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். இவை எதன் மூலமாக இயங்குகின்றன என்பதை பற்றி மிக அழகாக எடைக்காட்டு சித்தர் சொல்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4ம் ஜீவன் என்கிற அந்த ஒற்றை மரத்தின் வேர்களாக விரிகின்றன. ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்பதே இத்தனையாகவும் சலித்திருக்கிறது. இந்த நுணுக்கங்களை எல்லாம் தவத்தின் மூலமாக தான் கண்டுகொண்டதாக இங்கே எடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். மாயை சம்பந்தங்கள் 5ம் புரிந்தேனே என்று குறிப்பிடுகிறார். எது மாயை? புலன்கள் வழியாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் மாயை. உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் வரையிலும் இந்த உலகம் சார்ந்த அனைத்தும் உண்மையாக இருக்கிறது. உடலை விட்டு உயிர் நீங்கியான பிறகு இவை யாவுமே இல்லாத ஒன்றாக மாறிப்போகின்றன, அல்லது கனவாக, கற்பனையாக, காணல் நீராக, மாயத்தோற்றமாக மாறிப்போகின்றன. நமக்கு முன்பு எண்ணற்றவர்கள் இந்த பூமியிலே பிறந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களை திரும்பவும் நம்மால் பார்க்க இயலவில்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதற்கான விளக்கமும் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இதைத்தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். நோக்கரும் யோகங்கள் 5ம் புரிந்தேனே. யோக பயிற்சிகளிலே முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்ட காரணத்தால் இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய 5 விதமான புலன்கள் சார்ந்த மாயைகளை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவருக்கு மேலான வாதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு, கோஷம் 5ம் கண்டு குன்றேறி கூத்தாடு. 6 ஆதாரங்களை இயக்கக்கூடிய தெய்வங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். மூலாதாரம் என்பது விநாயகரால் ஆட்சி செய்யப்படுகிறது என்று ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொன்றாக சொல்வார்கள். இங்கே குழப்பம் வேண்டாம் என்பதற்காக அவற்றை சொல்லாமல் தவிர்க்கிறோம். 6 ஆதாரங்களை கடக்கும் போது 6 விதமான அவத்தைகள், 6 விதமான நிலைகள் நமக்கு ஏற்படும் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே குறிப்பிட்டார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4ஆக விரிந்து கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு, ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை பெயரோடு ஜீவனை நோக்கி பயணிக்கத் தொடங்கும் போது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கும் ஜீவனுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய இந்த பயணத்தினுடைய அனுபவங்களே 6 ஆதாரங்களாக இருக்கின்றன. 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவருக்கு மேலான வாதியை தேடு என்று குறிப்பிட்டுவிட்ட காரணத்தால் 6 ஆதாரங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்காதே, அதற்கு மேலான வாதியை தேடு. வாதம் என்பது எது? உள்ளே சென்று காற்றை சேர்ப்பது. இது உள்ளே சென்று சேர்வதற்கு முன்பாக சந்திரகலை, சூரியகலை என்கிற 2ஆக பிரிந்து கிடந்த இந்த 2ம் ஒன்றாக இணையும் போது ஒரு அழுத்தமும் வட்டமும் சுழற்சியும் ஏற்பட செய்யும். அந்த இடத்தைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் குண்டலினி என்று அழைத்தார்கள். இதை புரிந்து கொண்டு விட்டால் கோஷங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு விட முடியும். அவற்றை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்றெல்லாம் வர்ணித்து சொல்வார்கள். இவை எல்லாமே ஜீவன் சலித்து வெளியே வந்தபோது உருவாகிய சலனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை அன்றி வேறல்ல. எனவே
உலகியல் சார்ந்த உடலியல் சார்ந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதை விடுத்து நேரடியாக ஜீவனை சென்று சேர்வதற்கான யோக பயிற்சியை மாத்திரம் தேடு. அப்போதுதான் உனக்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். கோஷங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ குன்றேற வேண்டும். மெல்ல மெல்ல சலித்து கிடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உள்ளே ஒடுங்க ஆரம்பிக்கும். அகங்காரம் பிரம்மா என்கிற நிலையிலே இந்த உடல் சார்ந்த கோஷமாக இயங்குகிறது. இது அன்னமய கோஷம். அதற்கு அடுத்தபடியாக புத்தி மனதிற்கும் அகங்காரத்திற்கும் இடையிலே நின்று மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக சித்தம். இது ஜீவனுக்கும் மனத்துக்கும் இடையிலே ஒரு பாலமாக செயல்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக மனம் இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்த போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக இல்லாமல் ஜீவசக்தியாய் வாயு என்கிற ஒற்றை பெயரை பெறுகிறது. அது ஜீவனோடு கலக்கும் போதுதான் உண்மையான ஆனந்தம் என்பது ஏற்படுகிறது. குன்று என்று அழைக்கப்படுவது நம்முடைய சரசாகிய ஆகாயம்தான். சிரத்திற்குள்ளே ஜீவனை கண்டுவிட்டால் அதன் பிறகு ஆனந்தத்திற்கு குறைவேது என்பது இடைக்காட்டு சித்தருடைய கூற்றாக இருக்கிறது. ஆதி பகவானையே பசுவே அன்பாய் நினைப்பாயேல் சோதி பரகதிதான் பசுவே சொந்தம் அது ஆகாதோ. இடைக்காடர் ஆவினங்களை மேய்த்து வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பசுக்களுக்கு அறிவுரை சொல்வதைப் போல மனத்திற்கு அறிவுரை சொல்கிறார் இடைக்காட்டு சித்தர். மனதைத்தான் பசு என்று குறிப்பிட்டார்கள். பதி, பசு, பாசம் என்கிற 3 விதமான நிலைகள் யோகக்கலையிலே சொல்லப்படுவது உண்டு. பதி என்பது ஆன்மா, பசு என்பது மனம், பாசம் என்பது உலக மாயை. உலக மாயையை எப்பொழுது மனம் விட்டொழிக்கிறதோ அப்பொழுது மாத்திரமே அது பதியாகிய ஆன்மாவை சென்று சேர முடியும் என்பது கருத்து. ஆதி பகவானையே பசுவே அன்பாய் நினைப்பாயே சோதி பரகதிதான் பசுவே சொந்தமது ஆகாதோ என்று கேட்கிறார். சோதி என்பதுதான் பரகதி. மரணத்திற்கு பிறகு அல்லது யோக பயிற்சிக்கு பிறகு நாம் எந்த நிலையை அடைகிறோம் என்று கேட்டால் ஜோதி நிலையைத்தான் அடைகிறோம். அந்த சோதி பரகதி என்பதை பெற வேண்டும் என்றால் ஆதி பகவானை அன்பாக நினைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆதி தொடக்கம் எது? அது ஜீவனை அன்றி வேறல்ல. ஜீவனை கருதி இருந்தால் உனக்குள்ளே சோதியை பார்க்க முடியும். அந்த சோதி உன்னை பரகதிக்கு இட்டுச் செல்லும். பரம், பராபரம், பராபரத்தின் சன்னிதானத்திற்கு உன்னை இட்டுச் செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடியது இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை கட்டமைத்து ஜீவனோடு கலக்கவிடக்கூடிய காரியம் மாத்திரமே அன்றி வேறல்ல. இதை அன்பாக நீ கருதியிருக்க வேண்டும். வம்பாக இதை நாம் அடைய முடியாது. எந்த ஒன்றையும் அடைவதற்கு பொறுமையும் நிதானமும் தேவை என்பதே கருத்தாகிறது. எங்கும் நிறை பொருளை பசுவே எண்ணி பணிவாயேல் தங்கும் பரகதியில் பசுவே சந்ததம் சாருவையே. பசுவே என்று மனத்தை விழித்து சொல்கிறார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பொருளை நீ ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே கொண்டு வந்து நிறுத்திவிட முடியாது. பரம் அல்லது ஆத்ம சைத்தன்யம் என்பது சகல உலகங்களிலும் விரிந்து கிடக்கிறது. பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பராபர தத்துவத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே நிறுத்துவதோ ஒற்றை வார்த்தையிலோ விளக்குவதோ இயலாத காரியம். பரகதி என்பது பரவெளியாகிய ஆகாயத்திலே இருக்கும் ஜீவனை நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சென்று சேரக்கூடிய நிகழ். பரகதியிலே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சிவன் என்று பெயர். தலைக்குள்ளே இருக்கும் சீவனுக்கும் சிவன் என்றுதான் பெயர். மேலே உயர்ந்துவிட்ட காரணத்தால் அது பராபரம் என்று அழைக்கப்படுகிறது. அபரம் என்பது காண முடியாதது. பரம் என்பது உயரே இருப்பது. உயரே இருக்கும் நம்மால் காண முடியாத ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த ஆற்றலை எவராலும் கண்டறிய முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே பராபரத்தை வர்ணித்து விடுவேன் என்று எவராவது சொன்னால் அது ஆகாத பேச்சு என்றே ஆகிவிடும். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் உனக்குள்ளேயும் இருக்கிறது, உன்னுடைய தலைக்குள்ளேயும் இருக்கிறது. அதை எண்ணி பணிந்து ஜீவனை நீ தொழுது ஏற்ற பழகினால் உனக்கு பரகதியிலே சென்று தங்கக்கூடிய முத்தி மோட்சம் என்பது சித்திக்கும் என்று இடைக்காட்டு சித்தர் இங்கே சொல்கிறார். பசுவுக்கு சொல்லுவதைப் போல மனத்திற்கு சமாதானத்தை சொல்கிறார் இடைக்காட்டு சித்தர். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.